வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 28. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை பற்றி டிசிஷன் எடுக்க எனக்கு 5 days டைம் வேணும்னு கேட்டிருப்பான். அதுக்கு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் 3 days போதும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. அடுத்த நாள் நிர்வாணா பெவிலியன் வாரியர்ஸ் எல்லாரும் ட்ரெயின் பண்ணுறதை காட்டுறாங்க. டிமானிக் ஆர்மி டீம் 3 கேப்டன் ஜாங் ஹோ அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன அதுக்குள்ளே விட்டு கொடுக்க போறீங்களா? இது வெறும் ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் தான். டிமானிக் ஆர்மியில் நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேட்டர்ஸால் இவ்வளோதான் முடியுமா? இவ்வளோ வீக்காக இருந்தால் எப்படி நீங்கள் உங்கள் மிஷன்ஸ் எல்லாம் முடிப்பீங்க? வலிச்சா தாங்கிக்கோங்க. உங்களோட பொண்டாட்டி, பிள்ளைங்க, நண்பர்கள் யார் வேணாலும் உங்களை பழி வாங்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ரத்தம் வேர்வை சொட்ட சொட்ட பண்ணுற ட்ரைனிங் உங்களுக்கு எப்போவும் கை கொடுக்கும்னு ஜாங்ஹோ ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதை தூரத்துல இருந்து ஹீரோவும் சியோவும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ சியோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாங் ஹோக்கு கல்யாணமே ஆகலை, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இப்போ அவர் பேசுகிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ உண்மைதான்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ சியோ, எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன்னு ஹீரோ திருப்பி கேட்குறான். அதுக்கு சியோ, நான் சதன் பிளேட் ஃபேமிலி இன்வெஸ்டிகேஷனை பற்றி கேட்குறேன். எப்படி அவங்கள பப்ளிக்காக மன்னிப்பு கேட்க வச்சிங்க? அவங்களோட தப்பை ஒத்துக்கிட்டு இப்படி மன்னிப்பு கேட்பாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோ அநியாயமாக முடிக்கப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கான் போல். அதில் நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த சதன் பிளேட் ஃபேமிலியோட இன்வெஸ்டிகேஷன். இதை பற்றி நாவல்ஸில் சில பேராகிராஃப் எழுதியிருக்காங்க, ஆனால் மான்வாவில் பெருசாக சொல்லலை. நம்ம மான்வாவை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ஃப்ளோவிலே போகலாம். சியோ கேட்டதுக்கு ஹீரோ, உனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தா நீயே போய் அவங்கக்கிட்ட கேளுன்னு சொல்கிறான். அதுக்கு சியோ, நீங்கள் ஒரு ஜோக்காக கூட அப்படி சொல்லாதீங்க. நான் இப்போ அங்கே போனேன்னா என்னோட காலை அவங்க உடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோ, இல்லை, இப்போ நீ அவங்க ட்ரைனிங் கிரவுண்டில் போய் டான்ஸ் ஆடினா கூட உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறான். சியோ யோசிக்கிறான், ஹீரோ அவங்கள அப்படி என்ன லாக் பண்ணா அப்படின்னு. அதுக்கு மேலே சியோவும் வேறு எதுவும் ஹீரோக்கிட்ட கேட்கல. ஹீரோ பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ஹீரோவோட பதிலுக்காக 3 நாளில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதை நினச்சி பார்க்குறான். என்ன தோணுச்சோ தெரில, ஹீரோ சியோ கிட்ட 100 ஸ்வாட் டீமனும் அவனோட பையனையும் ரொம்ப கொடூரமான பிரிசனுக்கு அனுப்ப சொல்கிறான். யாருமே அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி. அவங்களோட தப்புக்கான விளைவுகளை அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கு சியோ, சரி நான் அப்படியே செஞ்சிடுறேன்னு சொல்கிறான். ஹீரோ யோசிக்கிறான், நான் இந்த விஷயத்தில் தலையிடலைன்னா 100 ஸ்வாட் டீமன் அவனோட இஷ்டத்துக்கு அவன் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட வாழ்க்கை இன்னும் மோசமாக இருக்கும். இவனுங்கள மாதிரி இருக்கிற அயோக்கிய பசங்களால் இன்னும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். இவனுங்க மாதிரி ஆளுங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆட விடமாட்டேன்னு. அடுத்த பேனலில் ஒரு டிமானிக் வில்லேஜை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அங்கே என்ன நடக்குதுன்றதை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், இதுதான் நிர்வாணா பெவிலியனோட பிரான்ச்சான்னு கேட்குறாரு. டிமானிக் கல்ட்டுக்குள்ளே இருக்கிற நிர்வாணா பெவிலியனோட சின்ன பிரான்ச் ஒன்று ஹீரோ இந்த டிமானிக் வில்லேஜில் ஓப்பன் பண்ணுறான் போல இருக்கு. அவர் கேட்ட கேள்விக்கு ஹீரோ, ஆமாம், உங்களுக்கு டிமானிக் கல்ட்டோட வாரியர்ஸ்னால ஏதாவது அநீதி நடந்தால் தயவு செஞ்சு இங்கே ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. அதுக்கு ஹீரோ மறுபடியும், எங்களோட வாரியர்ஸ் அவங்களோட உரிமைகளை தப்பாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறான். அதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னு திருப்பி கேட்குறாங்க. ஹீரோ யோசிக்கிறான், அவங்களுக்கு நடந்த அநீதியை எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால பொறுத்துட்டு தான் இருந்திருப்பாங்கன்னு. என்னதான் நிர்வாணா பெவிலியனில் போய் ரிப்போர்ட் பண்ணலான்னு முடிவெடுத்திருந்தாலும் டிமானிக் கல்ட்டுக்குள்ளே இருக்கிற நிர்வாணா பெவிலியனுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் கார்ட்ஸ் கிட்ட அவங்களோட காரணத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய செக் போஸ்ட்டை தாண்டி தான் நிர்வாணா பெவிலியனுக்கே வர முடியும். ரிப்போர்ட் பண்ண வரவங்களோட சம்மந்தப்பட்ட வாரியர்ஸ் யாராவது நோட் பண்ணாங்கன்னா அவங்கள உள்ளே வரவே விடமாட்டாங்க. இனிமே உங்கள் யாருக்காச்சும் எங்களோட டிமானிக் கல்ட்டோட வாரியர்ஸ் கிட்ட இருந்து ஏதாச்சும் அநீதி நடந்தால் இந்த நிர்வாணா பெவிலியன் பிரான்ச்சில் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம்,
மொத்த வில்லேஜர்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. யாருக்கு எங்கள் டிமானிக் கல்ட்டோட வாரியர்ஸ்னால எந்த அநீதி நடந்தாலும் இந்த நிர்வாணா பிரான்ச்சில் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணவங்களுக்கு எதுவும் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களையும் மீறி சம்மந்தப்பட்டவங்க அவங்கள துன்படுத்தினாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு மரண தண்டனை தான்னு சொல்கிறான் ஹீரோ. இதை கேட்டு ஆச்சரியமான அந்த வில்லேஜ் மக்கள் செகண்ட் ஹெட் மாஸ்டர் நிஜமாவே அவங்களோட நலனுக்காக தான் இந்த நிர்வாணா பெவிலியன் பிரான்ச்சை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றத நம்பினாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோ சந்தோஷப்படுறான். வில்லேஜில் எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோ அவனோட வீட்டுக்கு திரும்ப போகிறான். அப்போ யோசிக்கிறான், இங்கேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. நிர்வாணா பெவிலியனை சென்டராக வச்சு இந்த வில்லேஜஸ், கம்மி ரேங்க்ல இருக்கிற வாரியர்ஸ், அப்புறம் வீக்காக இருக்கிற மக்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். அதன் மூலமாக எல்லாருக்கும் முக்கியமான பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லாரோட வாழ்க்கையும் சமந்தான். இதை பேஸாக வச்சு தான் என்னோட செயல் இருக்க போகுதுன்னு. அப்போது பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ஹீரோவோட முடிவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறான். 3 நாள் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. என்னோட ட்ரிங்கை குடிக்க தயாராக இருக்கியான்னு கேட்குறாரு ஹீரோவை பார்த்து. நான் தயார்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் முன்னாடி உட்கார்றான். பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனும் ட்ரிங்கை கப்பில் ஊற்றி ஹீரோ முன்னாடி வைக்கிறாரு. இப்போ குடின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ எனக்கு சைடிஷ் வேணும்னு சொல்கிறான். என்ன மாதிரி சைடிஷ்னு திருப்பி கேட்குறாரு. எனக்கு டிமானிக் ஆர்மியை சைடிஷாக கொடுங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு இங்கே பாருங்கள் செகண்ட் ஹெட் மாஸ்டர், நீங்கள் கேட்குறது நியாயமே இல்லைன்னு சொல்கிறாரு. ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது சைடிஷ் கேட்குறது நார்மல் தானேன்னு கேட்குறான் ஹீரோ. இதை கேட்ட பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் அவரோட தலையில் கை வச்சுட்டு, உன்னோட முடிவுக்காக 3 நாள் வெயிட் பண்ணு, ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஏற்றுக்க முடியாத ஒரு கண்டிஷனை வைப்ப? சரி, இது இனிமேல் வேலைக்காகாது. பேசாமல் உன் தலையை பார்சல் பண்ணி ஹெவன்லி டீமனுக்கு பரிசளிக்க வேண்டியது தான்னு சொல்லிட்டு அவரோட பெரிய கத்தி எடுத்து ஹீரோவை பார்த்து ஒரு வீச்சு வீசுறாரு. அதை ஹீரோ எப்படியோ மேனேஜ் பண்ணி தடுத்துட்டான். ஆனால் அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் பின்னாடி தள்ளப்படுறான். அப்போது பரவாயில்ல, நிஜமாக பரவாயில்ல, உன்னோட இன்னர் எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணி என்னோட அட்டாக்கை தடுத்துட்ட. உன்னோட தலையை எடுக்கிறது ஈஸி கிடையாது போலன்னு சொல்லிட்டு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணுறாரு. அதை ஹீரோ அவனோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தடுக்கிறான். லிட்ரலாக ஹீரோக்கு இது வாழ்வா சாவா ஃபைட்டு தான் போல. இதோட சாப்டர் 28 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.